திருச்சிற்றம்பலம். அதாவது நாமெல்லாம் பாடுறோம்னா சாமி உள்ள இருக்காரு, சாமி கதவு மூடி இருக்காரு, நாம் எங்கே இருக்கிறோம், சாமி நம்மளை பார்க்கல அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. சுந்தரர் என்ன செய்கிறாரு, சேக்கிழார் சொல்றாரு. சுந்தரர் என்ன செய்கிறாரு, தில்லையில இருந்து திருவாரூருக்கு போறாரு, அடியாட்கள் கூட்டத்தோடு போறாரு. போகும்போது சீர்காழி தாண்டி தான் திருவாரூருக்கு போகணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் சீர்காழியுடைய மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த எல்லை புறமாகவே அவர் போறார். உள்ள இருக்கிற சாமிக்கு என்ன ஆச்சு தெரியல, சுந்தரம் வர்றான் பேசாம போறானே அப்படின்னு உள்ள இருக்கிற சாமி பதறி அடிச்சுக்கின்னு இவன் எங்களை நம்ம பார்க்காம போயிடுவானோன்னு கைலாயத்துல அவருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அப்படி அவர் வெளியே வந்து காட்சி கொடுத்தாரோ, அந்த புறத்துல அந்த எல்லையில வந்து காட்சி கொடுத்தாரா. அப்புறம் சுந்தரர் பெருமான் அந்த பதிகத்தை பாடி அதுக்கப்புறம் தான் அவர் திருவாரூர் போயிருக்கிறார். நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு திருக்கோயில்ல போய் கோபுரத்துக்கு முன்னாடி உட்காந்து நாம பதிகத்தை பாடினாலே சாமி அதுக்கு உண்டான பலனை நிச்சயம் கொடுப்பார். சுந்தரருக்கு அவர் உள்ளிருந்து எங்க திருக்காழி உள்ள இருந்து எல்லைக்கு வந்து சுந்தரரை பார்த்து காட்சி கொடுக்கிறார். நமக்கு அந்த மனக்காட்சியில நிச்சயமா இறைவன் அப்படி போட்டு ஒரு நிலையில நம்மளை எல்லாம் அருள்பாலிப்பாருன்றத நாம் இந்த திருத்தல யாத்திரையில உணரணும். கோயில் மூடிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இப்ப அடுத்த கோயில் மூணு கோயிலுக்கு தான் போறோம், அங்க எப்படி இருக்குமோ தெரியாது, சாமி தான் அதுக்கு பதில் சொல்லணும். திருச்சிற்றம்பலம்.